ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்ஸ்அப்பில் நான் ஆன்லைனில் இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. அதே போல் லாஸ்ட் சீன் நான் எப்போ வந்துட்டு போனேன் ஆன்லைனுக்கு அப்படின்னு சொல்லி யாருக்கும் காட்டக்கூடாது. இல்லை குறிப்பிட்ட நம்பருக்கு மட்டும்தான் காட்டுவோம். சில பேருக்கு மட்டும் காட்டினா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோங்க ஈஸியாக செட் பண்ணிடலாம் உங்கள் ப்ரைவசியை. அது எப்படி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையாக வரீங்கன்னா நம்ம சேனலில் மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க. எழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி மேலே பாருங்கள் 3 டாட் வச்சு ஒரு ஐக்கான் இருக்குங்களா? அந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இதில் லாஸ்ட்டாக செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க. அந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. முதல்ல செட்டிங்ஸ் பேஜுக்கு போய்க்கோணும். நீங்கள் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணால் இந்த பேஜ் தான் வருவீங்க. இதில் ரெண்டாவதாக பாருங்கள் ப்ரைவசி அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆமாங்க, எல்லாமே உங்களுக்கு ப்ரைவசி சம்மந்தப்பட்ட எல்லா செட்டிங்ஸும் இதில் தான் இருக்குது. அந்த ப்ரைவசி அப்படின்னு கிளிக் பண்ணிங்க. இதில் ஃபஸ்ட்டாக பாருங்கள் லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆமாங்க, அந்த ஆப்ஷன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணோன்னே இந்த பேஜ் வருவீங்க. இதில் பாருங்கள் லாஸ்ட் சீன் மேலே இருக்கிறது லாஸ்ட் சீன், கீழே இருக்கிறது ஆன்லைன். ஆமாங்க, நீங்கள் எப்போ வந்துட்டு போனீங்க செட் பண்ணுறது மேலே இருக்கிறது எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லாத்துக்கும் காட்டுறாப்புல. மை காண்டாக்ட் அப்படின்னா என் காண்டாக்ட் மட்டும் இருக்கிறவங்களுக்கு மட்டும் காட்டுறாப்புல என்ன லாஸ்ட் சீன். அதுவே மை காண்டாக்ட் எக்ஸப்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா? அதாவது அந்த கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் காண்டாக்டில் யார் யாருக்கு காட்டக்கூடாதோ அவங்கள நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணாமல் விட்டவங்களுக்கு மட்டும் காட்டு, அது ஆப்ஷனுங்க. நோபடி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து யாருக்குமே காட்டாது. இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்குது. அது உங்கள் இஷ்டம். அதே போல் நீங்கள் எது செட் பண்ணுறீங்களோ கீழே நீங்கள் வச்சுக்கலாம். அது சேமஸ் லாஸ்ட் சீன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நான் லாஸ்ட் சீன் யாருக்குமே காட்டக்கூடாது. பாரபட்சமே தேவையில்லை. நான் யார் வந்தது போகிறது யாருக்கும் தெரியக்கூடாது. அதனால் நோபடி கொடுத்துக்கிறேன். அதே போல் ஆன்லைன் அதே மாதிரி லாஸ்ட் சீன் எப்படி இருந்துச்சோ அதே போல் யாருக்கும் காட்டக்கூடாது. நான் வந்தது லாஸ்ட் சீன் யாருக்கும் தெரியக்கூடாது. நான் ஆன்லைன் வந்தால் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னா நீங்கள் நோபடி கொடுத்தீங்க. நோபடி கொடுத்து போட்டு கீழே சேமஸ் லாஸ்ட் சீன் அதே மாதிரி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சு போட்டு போயிட வேண்டியதான். நீங்கள் இப்படி நோபடி கொடுத்தீங்கன்னா யாருக்குமே உங்கள் லாஸ்ட் சீன் அப்புறம் ஆன்லைன் யாருக்குமே காட்டாது. அதே போல் அவங்க லாஸ்ட் சீன் உங்கள் ஃப்ரெண்டு யாராவது அவங்க பார்க்கணும்னு நினச்சாலுமே உங்களால் அவங்களுக்கு பார்க்க முடியாது. நீங்கள் மறுபடியும் வந்து எவ்ரி ஒன் கொடுத்துட்டு அப்புறம் போய்ட்டு அவங்க எப்போ வந்தாங்க எப்போ போனான்னு சொல்லி பார்த்துட்டு மறுபடியும் வந்து இங்கே மாற்றிக்க முடியும். இப்படி தான் நீங்கள் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு ட்ராபேக். ஏங்க ஆமாங்க, இதில் வந்து நீங்கள் வந்து லாஸ்ட் சீன் செட் பண்ணிட்டீங்களா? நீங்கள் எப்படி செட் பண்ணுறீங்க அதே மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா? புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ டவுட்னா கண்டிப்பாக கன்வர்ஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையாக வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க. எழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க.